சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா அவங்க வந்து என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான வேலைக்கெல்லாம் போவாங்க? சந்திரன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட துணைக்கோளுங்க. அது வந்து வளர்பிறை சந்திரனா ஒரு சில பேத்துக்கு வரும், தேய்பிறை சந்திரனா ஒரு சில பேத்துக்கு வரும். சந்திரன்ங்கிறது நீர் கிரகம். அப்போ அந்த நீர் சம்மந்தப்பட்ட தொழில் என்ன பால் வியாபாரம் பண்ணுறவங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சுருக்கவங்க, ஐஸ்கிரீம் கடை வச்சுருக்காங்க, இந்த அழகு சார்ந்த விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதேமாதிரி அரிசி கடை வச்சுருக்கவங்க, இந்த வெள்ளை நிற சம்மந்தப்பட்ட பொருட்கள் பண்ணுறவங்க, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திரனோட தொழில் தான். இப்போ சந்திரன் நீச்சமாக இருக்குது பார்த்திங்கன்னா நீச்ச தொழில் பண்ணுவாங்க. ஏன்னா சந்திரன்னா உணவு சம்மந்தப்பட்டது. அப்போ அந்த இது நீச்சமாகி அது கொஞ்சம் உங்களுக்கு ஒளிக்கிரகளோட இப்போ குரு தொடர்பெல்லாம் இருக்கும். இப்போ நீச்சங்கிறது விருச்சிக ராசியில் இருக்கும். வேறு இடத்துலையும் சந்திரன் இருக்கும். அது கொஞ்சம் ஒளி கம்மியாக இருக்குங்க. ராகு கூட சேர்ந்து இப்போது செவ்வாயோட எல்லாம் இருந்து சனியோடு இருக்கும். ஆனால் குரு தொடர்பு இருக்கும். 2 in 1 வேலை செய்யும். பாவகிரகங்களோட சேர்ந்து சுபகிரகங்களோட தொடர்பு இருக்கவங்கள அந்த நீச்ச தொழில்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவாடு கடை வச்சுருக்கவங்க, சிக்கன் கடை வச்சுருக்கவங்க, அந்த மீன் கடை வச்சுருக்கவங்க, இவங்கெல்லாம் பாருங்கள் சந்திரன் நீச்சமான இது. அதாவது சந்திரனா ஒரு பொருள் அது வந்து 3 நாள் 4 நாள் கூட மக்கக்கூடிய பொருள், அழியக்கூடிய பொருள், இது எல்லாமே சந்திரனோடதுங்க. இப்போ காய்கறி கடை, இப்போ காய்கறி எவ்வளோ நாளுங்க தாங்கும்? அதிகபட்சம் 1 வாரம் வெளியே வச்சா 4, 5 நாள் 1 வாரம் தாங்கும். இது சந்திரனோட இது தான். அதே மாதிரி வந்து பழமுதிர் சோலை, ஒரு பழக்கடை வைக்கிறாங்க, ஒரு ஃப்ரூட் கடை வைக்கிறாங்க, அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் கடை வைக்கிறாங்க. இது எல்லாமே சந்திரனோட தாங்க.